வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டி பேஷன் குக்கரி. இன்னைக்கு கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இந்த டிஷ்க்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். நான் அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் நான் இதுக்கு யூஸ் பண்ணல, காஞ்ச மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ கோவக்காய் வாங்கிட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக இதை பரட்டி விட்டுக்கோங்க. கோவக்காய் வதங்குறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. இதை லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணல. அதுக்கு அடுத்ததாக வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கொஞ்சமாக இருந்தாலும் துருவின தேங்காய் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க அடுப்பை. தேங்காய் எல்லாம் நல்லா வதங்குறதுக்காக. இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.